ஆமா, பணக்கார தம்பி ஒருத்தர் வருவாரு, அவர் வரல? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என்னப்பா திரும்பவும் சிடுசிடுன்னு பேசிக்கிட்டு இருக்க? சரி, எதுனா இருக்கட்டும், வா முதல்ல வண்டியில் ஏறி உட்காரு, போய்கிட்டே பேசலாம். அட ஏறு. நான் உங்க கூட எல்லாம் வர விரும்பலைங்க. சேகர, தம்பி புரிஞ்சுக்க மாட்டேங்குதுடா, கொஞ்சம் விளக்கமா எடுத்து சொல்லு. தம்பி, அண்ணனும் ஆனந்தியும் கட்டிக்க போறாங்கய்யா. ஒன்னாயிட்டாங்க, புரிஞ்சுக்குங்க. யார் யார கல்யாணம் பண்ணிக்க போறா? இன்னொரு வார்த்தை ஆனந்திய பத்தி ஏதாவது பேசுனீங்க. யார்கிட்ட பிடிக்கிற? சேகர, இரு அமைதியா இரு. உன் சட்டையை பிடிக்கிறான் அவன், என்ன அமைதியா இருக்க சொல்ற? ஏய், எப்படி பார்த்தாலும் அவன் நம்ம பையடா, கை விடு. விடு. ஆனந்தியோட ஃப்ரெண்டா வேற போயிட்டாரு, கோவப்பட்டு சட்டையை பிடிக்கிறாரு. நம்ம ஆனந்திக்காக மன்னிச்சிருவோம். விடு தம்பி, கையெடுங்க. சொல்றேன்ல, கையெடுங்க. என்ன தம்பி, ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதும் ஆளாளுக்கு சட்டையை பிடிக்கிறீங்க? அன்னைக்கு என்னடான்னா, அந்த பணக்கார தம்பி இப்படிதான் சட்டையை பிடிச்சாரு, இன்னைக்கு நீங்க சட்டையை பிடிக்கிறீங்க. என்ன நீங்களுமே ஆனந்தி மேல ஒரு கண்ணா இருக்கீங்களோ? ஆனந்தி மாதிரி ஒரு அழகான பொண்ணு மேல ஆசை வருது சகஜந்தே, ஆனா அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும்ல. அது எனக்கு தான் இருக்கு, பாத்துக்கங்க. இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரம் ஆனந்தி நம்ம கிட்ட பணிஞ்சு போவாளா? அவளே பணிஞ்சு போயிட்டானா பாத்துக்கங்க. இதெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்க வேணாமா? இனிமே உங்க மனசுல அப்படி ஏதாவது எண்ணம் இருந்தா விட்டுருங்க. யோ, உங்ககிட்ட எல்லாம் எனக்கு என்னையா பேச்சு? ஆனந்திய பத்தி எனக்கு தெரியும். நீ ஏதாவது லூசு மாதிரி பேசிட்டு இருப்ப, அதெல்லாம் நம்புறதுக்கு எனக்கு நேரம் இல்லை.